முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல நிதேஷ்னு ஒருத்தன் இருந்தான். அவ ரொம்ப நேர்மையான ஆளு. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா மாதிரியே அவனும் குல்ஃபி செஞ்சு அதுல வர்ணங்கள் நிறைஞ்ச ஐஸ போட்டு அத வியாபாரம் செஞ்சுட்டு வந்தான். குல்ஃபி, மலாய் குல்ஃபி, பிஸ்தா குல்ஃபி, பாதாம் குல்ஃபி, ரோஸ் குல்ஃபி, வாங்க வாங்க வீட்லயே செஞ்ச குல்ஃபி, உங்களுக்கு பிடிச்ச குல்ஃபி வெறும் 5 ரூபாய் தான். அவ அப்படி வித்துட்டு இருக்கவும் எல்லா பசங்களும் அவ சொல்றத கேட்டு அவ பண்ற குல்ஃபி ருசியா இருக்கிறதுனால அத வாங்கி சாப்பிடுவாங்க. அவனோட வியாபாரம் அப்படி நல்லா போச்சு. ஒரு நாள் நிதேஷ் குல்ஃபி வித்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் அவகிட்ட வந்தான். அங்கிள், நீங்க இத வச்சுட்டு எனக்கு குல்ஃபி தர்றீங்களா? நீ என்கிட்ட ஒரு தங்க செயின் கொடுத்து குல்ஃபி கேக்குற? யாரோடது பா இது? இந்த செயின் உன்னோட அம்மாது. அவங்க எனக்கு குல்ஃபி வாங்க காசு தரல, அதனால நான் அவங்களுக்கு தெரியாம அவங்க செயின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத எடுத்துட்டு எனக்கு குல்ஃபி தாங்க. உன்னோட அம்மாவோட அனுமதி இல்லாம இவ்ளோ விலை அதிகமான செயின் எடுக்கிறது தப்பில்லையா? இத உன்னோட அம்மா கிட்டே கொடுத்துடு. நீ எனக்கு எப்ப முடியுமோ அப்ப காசு கொடு, சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு குல்ஃபி கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். பப்ளு அந்த குல்ஃபிய சாப்பிட்டுட்டே நடந்துட்டு இருக்கும் போது அவன் இன்னொரு குல்ஃபி வியாபாரிய பார்த்து யோசிச்சான். நான் இந்த தங்க செயினை இந்த அங்கிள்கிட்டையும் காமிச்சா அந்த அங்கிள் மாதிரியே இவரும் நம்மளுக்கு இலவசமா குல்ஃபி கொடுப்பாரு. ஹை, அப்படி நினைச்சிட்டே அவ வேகமா அவனோட கையில இருந்த குல்ஃபியா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த குல்ஃபி வியாபாரிட்ட போனா. அங்கிள் அங்கிள், நீங்க இந்த செயின் எடுத்துட்டு எனக்கு ஒரு குல்ஃபி தரீங்களா? தோ கண்டிப்பா தம்பி, எதுக்கு ஒண்ணு, நீ 2 எடுத்துக்கோ. அப்படி சொல்லிட்டு அவ பப்ளு கிட்ட செயின் வாங்கிட்டு அவனுக்கு 2 குல்ஃபி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அவனோட கையில 2 குல்ஃபி இருக்கிறத பார்த்து பப்ளு அந்த செயினை மறந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அதே நேரத்துல செயின் தொலைஞ்சது தெரிஞ்ச அவங்களோட அம்மா அத வீடெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் பப்ளு வீட்டுக்கு வந்தான். பப்ளு, என்னோட தங்க செயின் பாத்தியா? நான் அத இங்கதான் வச்சேனே. ஐயோ, எனக்கு 2 குல்ஃபி கிடைச்ச சந்தோஷத்துல செயினை பத்தி சுத்தமா மறந்துட்டேனே. இத பத்தி அம்மாட்ட சொன்னா அவங்க என்ன கண்டிப்பா திட்டுவாங்க. இத எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? அதே மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருந்தப்போ, என்னாச்சு பப்ளு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நான் அத பாக்கல. சரி, நீயும் அத என் கூட தேடு. நான் அத இங்க எங்கேயாவது வச்சிருக்கணும். அது ரொம்ப விலை அதிகமானது. சரிம்மா. பப்ளு அவனுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த செயினை அவங்க அம்மா கூட சேர்ந்து தேடினான். கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்க அம்மா சோகமாயிட்டு அது கிடைக்கலன்னு சோர்வா உட்காந்துட்டாங்க. பப்ளு அவங்கள பார்த்து யோசிச்சான். அம்மா அந்த செயினை தொலைச்சதுக்கு ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னால அம்மாவை இப்படி பார்க்க முடியல. என்ன வேணும்னா நடக்கட்டும், நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். அவன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொன்னா, அம்மா, நான் நீங்க என்ன திட்டுவீங்கன்னு உங்ககிட்ட அதை சொல்லல. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லு, என்னாச்சு? அம்மா, நீங்க எனக்கு குல்ஃபி வாங்க காசு கொடுக்கல, அதனால நான் இந்த செயினை குல்ஃபி வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பதிலா குல்ஃபி வாங்கம்மா. நீ 5 ரூபாய் குல்ஃபி வாங்க அந்த விலை அதிகமான செயின் கொடுத்தியா? அப்படி பண்றது தப்பு இல்லையா பப்ளு? இனிமே அப்படி செய்யக்கூடாது, சரியா? உன்னால அந்த குல்ஃபி வியாபாரிய அடையாளம் காட்ட முடியுமா? ஆமாம்மா, என்னால அடையாளம் காட்ட முடியும். அவன் உண்மையை சொன்னதும் அவங்க குல்ஃபி வியாபாரி எல்லாம் வரத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. அப்போ நிதேஷ் அந்த வழியா மத்தியானம் போனப்போ அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, நேத்து என்னோட பையனுக்கு குல்ஃபி கொடுத்தீங்களா? ஆமாமா, எதுக்கு கேக்குறீங்க? ஒரு குழந்தை தெரியாம உங்களுக்கு குல்ஃபிக்கு பதிலா விலை உயர்ந்த செயின் கொடுத்தா அதை நீங்க வாங்கிப்பீங்களா? என்னது, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், இது என்னோட பையனோட தப்பு தான். அதனாலதான் நான் ஒன்னும் சொல்லாம இருக்கேன்.
என்னோட செயின் கொடுங்க, நான் கிளம்பிடுறேன். அம்மா, நான் உங்க செயின் எடுக்கலம்மா. சொல்ல போனா நான் உங்க பையன்ட்ட உங்க செயின் உங்ககிட்ட குடுக்க சொல்லிதான் சொன்னேன். அவங்க குடுக்கலையா? நீங்க என்னோட செயின் குடுக்காம என்ன பொய் சொல்றீங்களா? இல்லம்மா, நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க உங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க. பப்ளு, பப்ளு. சொல்லுங்கம்மா. பப்ளு, நீ இந்த ஆளுட்டு தான் அந்த தங்க செயினை கொடுத்தியா? இல்லம்மா. அப்புறம் அவன் நிதேஷ் கூட என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னான். நேத்து இந்த பக்கம் வந்தது நல்லாதான் இருக்கு. அந்த தங்க செயின் கிடைச்சது எனக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் கிடைக்கணுமா பாக்குறேன். அதே சமயத்துல பப்ளு அந்த குல்ஃபி வியாபாரி அந்த பக்கம் போனதை பாத்துட்டு சொன்னான். அம்மா அம்மா, அங்க பாருங்க, அந்த அங்கிள்கிட்ட தான் நான் நேத்து செயின் கொடுத்துட்டேன். நீங்க தான் நேத்து என்னோட பையனுக்கு குல்ஃபி கொடுத்துட்டு செயின் வாங்கினதா? நீங்க அந்த திருப்பி தரீங்களா? இல்ல நான் எல்லாரையும் கூப்பிடுவா. இந்த பையன் நான் தான் அந்த செயினை எடுத்துட்டேன்னு உறுதியா சொல்றான். நான் இப்ப அந்த செயினை கொடுத்தே ஆகணும். இல்லனா இவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. என்னோட பேராசைனால இந்த பக்கம் வந்தது தப்பா போச்சு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னோட செயினை கொடுங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அவனோட தப்ப உணர்ந்துட்டு அந்த தங்க செயினை பப்ளு அம்மா கிட்ட கொடுத்துட்டான். ஒரு குழந்தை குல்ஃபி வேணும்னு விலை அதிகமான செயினை கொடுத்தா நீங்க வாங்கிடுவீங்களா? நீங்க அத அவனுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த இன்னொரு வியாபாரிய பாருங்க. அவர் பேராசைப்படாம என்னோட பையன்ட்ட அந்த செயினை என்கிட்டயே கொடுக்க சொல்லிருக்காரு. இந்த மாதிரி இனிமே தப்பு பண்ணாதீங்க. இவர்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. உங்களுக்கு உங்க செயின் திரும்ப கிடைச்சதுல சந்தோஷம். தம்பி, இதே மாதிரி இன்னொரு தடவை செய்யக்கூடாது, சரியா? நான் அந்த அங்கிள் உங்களை மாதிரி எனக்கு ஒரு குல்ஃபி கொடுப்பாருன்னு நினைச்சேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க செல்லம். இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்குவாங்க, கெட்டவங்களும் இருக்குவாங்க. அதனாலதான் நீங்க உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம எதையும் செய்யக்கூடாது. நான் இப்படி மறுபடியும் செய்ய மாட்டேன் அங்கிள். அப்படி சொல்லிட்டு அவன் சந்தோஷமா அவங்க அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டான். இதுல நீதி என்னன்னா, எல்லாரும் நிதேஷ் மாதிரி நேர்மையா இருக்க மாட்டாங்க. நம்மள சுத்தி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதனாலதான் நீங்க ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கணும். யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஜெகன் அப்புறம் அவனோட மனைவி சரஸ்வதி இருந்தாங்க. அவங்களுக்கு ரித்விக்னு ஒரு புத்திசாலி பையன் இருந்தான். அந்த தம்பதி ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அவங்க அங்க பஜ்ஜி செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. ரித்விக் அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்க வேலைக்கு உதவி செய்வான். ஜெகன் ஒரு நாள் எப்பவும் போல பஜ்ஜி வித்துட்டு வந்தான். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அப்படி மக்கள்கிட்ட கூவி கூவி வித்துட்டு இருந்தான். அப்படி ஜெகன் கூவி வித்துட்டு இருந்தப்போ மக்கள் எல்லாரும் அந்த பஜ்ஜி வாசனையில அது சுவையா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரித்விக் அவங்க அம்மாக்கு ஹோட்டலுக்குள்ள உதவி செய்வான். அதுக்கப்புறம் அவனோட நண்பர்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட விளையாடுவான். எப்பவும் போல ரித்விக் ஹோட்டல அவனோட வேலை எல்லாம் முடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு பஜ்ஜியை எடுத்துட்டு அவனோட நண்பர்களுக்கு கொடுக்க போனான். நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யறதுனாலதான் அம்மா நம்மளுக்கு அந்த பஜ்ஜியை கொடுக்கறாங்க. என்னோட நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பஜ்ஜி கொடுத்து விடுறாங்க. ரித்விக் அந்த பஜ்ஜி எடுத்துட்டு அவங்க நண்பர்களை பார்க்க போனான். இந்த பஜ்ஜி உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. எனக்கு இந்த பஜ்ஜி வேணாம். ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? நீ எங்களுக்கு வெறும் பஜ்ஜி மட்டும்தான் கொண்டு வர. எங்களுக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஆமா, இனிமே எங்களுக்கு இந்த பஜ்ஜி கொண்டு வந்து தராத. அப்புறம் நாளையில இருந்து எங்க கூட விளையாட வராத. அப்படி சொல்லாதீங்க நண்பர்களே. நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்போ நாளைக்கு எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வா. எனக்கு அதை வாங்க நிறைய காசு தேவைப்படும். என்னோட அப்பா எனக்கு அவ்வளோ காசு தரமாட்டாரு. நீங்க அதனால வேற ஏதாச்சும் கேளுங்க. நீ உங்க அப்பா கிட்ட காசு கேட்டாதான் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியும் இல்லையா? ஆமா.
நீ உங்க அப்பா கிட்ட கேட்காமலேயே காசு எடுக்க நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். ஆனா நீ அதை கண்டிப்பா செய்வேன்னு சத்தியம் பண்ணுனா மட்டும்தான் அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். அது என்ன ஆலோசனை? உங்க அப்பா அம்மா வேலையில கவனமா இருக்கிறப்போ நீ காசு திருடுது. அவங்களால காசு காணாம போனதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா, நீ சொல்றது சரியானது. நான் உங்களுக்கு நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ரித்விக் அப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் ரித்விக் ஹோட்டல்ல அவங்க அப்பா அம்மா வேலையில தீவிரமா இருந்தப்போ அவன் அங்கிருந்து காசு திருடி அவனோட நண்பர்கள்ட்ட போனான். வாங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ரித்விக் அவனோட நண்பர்களை ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். உங்களுக்கு நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாளைக்கு நான் அதை வாங்கி தரேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோ. அப்போ நாளைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். ரித்விக் அவனோட நண்பர்கள் பத்தியே அன்னைக்கு ராத்திரி முழுசும் யோசிச்சுட்டு இருப்பான். நான் நாளைக்கு நிறைய காசு திருடணும். என்னோட நண்பர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். ரித்விக் இப்படியே தினமும் அவங்க நண்பர்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு திருட ஆரம்பிச்சான். அந்த திருட்டே அவனுக்கு அப்புறம் பழக்கமா மாறிடுச்சு. ஒரு நாள் அவன் ஹோட்டல்ல இருந்து காசு திருட போனப்போ அவனோட அம்மா கிட்ட அவ திருடி மாட்டிக்கிட்டான். ரித்விக், இங்க வா. என்னம்மா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானா ஒன்னும் பண்ணலையேம்மா. என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் நீ காசு எடுக்கிறத பாத்துட்டேன். நீ இப்படி காசு திருடுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? எப்போ நீ இப்படி திருடுற பழக்கத்தை கத்துக்கிட்ட? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் இத என்னோட நண்பர்களுக்காக பண்ணிட்டேம்மா. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். இந்த தடவை நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இப்படி செய்யாத. சரிம்மா. ஆனா அவனோட அம்மா அவங்களோட பையனுக்கு இப்படி திருடுற புத்தி வந்துச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அன்னையிலிருந்து ரித்விக் அவனோட நண்பர்கள் கூட விளையாடுறத நிறுத்திட்டான். அப்புறம் காசு திருடவும் இல்ல. அவன் பழைய மாதிரி திருந்தி நல்லா படிக்க ஆரம்பிச்சு அவனோட அப்பா அம்மாக்கு வேலையில உதவி செஞ்சான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ரித்விக்கோட அப்பா அம்மா லாக்கர்ல வச்ச பணம் காணாம போனதை பார்த்தாங்க. ரித்விக்கோட அம்மாக்கு அவனோட மேல சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் ரித்விக் முன்னாடி செஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்களோட கணவர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரித்விக் கிட்ட வந்தாங்க. ரித்விக், நீ தானே லாக்கர்ல இருந்து பணத்தை திருடினது? சொல்லு. அம்மா, நான் என்னோட நண்பர்கள் கூட விளையாடுறதையே நிறுத்திட்டேன். அன்னைக்கு நீங்க சொன்னது இருந்து நான் பணத்தை திருடுறத நிறுத்திட்டேம்மா. எனக்கு அந்த காணாம போன காசை பத்தி எதுவும் தெரியாது. நீ காசை திருடிருந்தா சொல்லிடு, நாங்க உன்னை திட்டமாட்டோம். நீ திருடலனா வேற யார் அந்த காசு எடுத்திருப்பா? நான் முன்னாடி காசு திருடினது உண்மைதான். ஆனா இப்போ இந்த காசை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அந்த காணாம போன காசை பத்தி தெரியாததுனால ரித்விக்கோட அம்மா அப்பா பணம் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். நான் கடைசியா போன ஹோட்டலுக்கே திரும்ப போகணும். அங்கதான் திருடுறதுக்கு சுலபமா இருந்துச்சு. அந்த திருடன் ஜெகனோட ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிட்டான். காசு கொடுக்கற மாதிரி நடிச்சு அவன் அங்கிருந்து காசு திருட முயற்சி செஞ்சான். ஜெகன் அந்த திருடன் திருடுறத கவனிச்சு உடனே அவனோட கைய பிடிச்சிட்டான். இவ்ளோ வயசு ஆகுதே, இன்னும் திருடுறியே, வெக்கமா இல்லையா? நீ தானே போன தடவையும் காசு திருடுன, சொல்லு. அந்த திருடன் அந்த திருட்டை ஒத்துக்கிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இன்னும் திருடவே மாட்டேன். ஜெகன் அந்த திருடனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை மன்னிச்சு விட்டுட்டான். ஆனா ரித்விக்கோட அம்மா அப்பா அவங்களோட பையனை சந்தேகப்பட்டுட்டேன்னு வருத்தப்பட்டாங்க. அம்மா, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? உன்னோட அப்பா நம்ம ஹோட்டல்ல இருந்து திருடவனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இவ்ளோ நாளா நீதான் இந்த பணத்தை திருடிருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டோம்மா. ஆனா நீங்க சந்தேகப்பட்டதுக்கு நான் தானேம்மா காரணம். நான் மட்டும் முதல்ல திருடலனா நீங்க என்ன சந்தேகமே பட்டிருக்க மாட்டீங்கல்ல. நான் நீங்க சொன்ன வார்த்தையினால திருடுறத நிறுத்திட்டேன்.
இல்லாட்டி நானும் அந்த திருடன் மாதிரியா ஆயிருப்பேன். அன்னையிலிருந்து ஜெகன் அந்த ஹோட்டல்ல ஜாகிரதையா இருந்தான். ஜெகன் அந்த ஹோட்டல்ல விதவிதமா பஜ்ஜி செஞ்சு வித்து அந்த குடும்பம் அவங்க வியாபாரம் நல்லா வளர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம எப்பவுமே தப்பு செய்யாம இருக்கிறோமான்னு பாத்துக்கணும். நாம ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டோம்னா மத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற சந்தேகம் போகவே போகாது.